மயில் ஒரே கவலையா இருந்துச்சு. அதனைப் பார்த்த பிரம்மா, "என்ன மயில், என்ன ஆச்சு? எதற்கு சோகமாக இருக்கன்னு?" கேட்டார். அதற்கு மயில் சொல்லுச்சு, "குயிலுக்கு இருப்பதைப் போன்ற இனிமையான குரல் எனக்கு இல்லையேன்னு சொல்லுச்சு. குயில் கூவினால் எல்லாரும் காது கொடுத்து கேக்குறாங்க. ஆனா நான் வாயைத் திறந்தாலே எல்லாரும் என்னைப் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லுச்சு." அதற்கு பிரம்மா சொன்னார், "அழகிலும் அளவிலும் நீ சிறந்து விளங்குகிறாய். உன் கயத்தில் மரகத வண்ணம் ஜொலிக்கிறது. நீ சிறகை விரித்தால் என்ன அழகு தெரியுமா?" என்றார் பிரம்மா. மயில் சொல்லுச்சு, "இருந்தும் என்ன பயன்? என்னால நன்றாக பாட முடியவில்லையே" என்றது மயில். பிரம்மா சொன்னார், "ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சிறப்பை தந்தேன். உனக்கு அழகை கொடுத்தேன். கயதிக்கு பலத்தை கொடுத்தேன். குயிலுக்கு குரலை கொடுத்தேன். கருடனை நல்ல சகுனத்தின் அடையாளமாகவும் காக்கைக்கு கெட்ட சகுனத்தின் அடையாளமாகவும் படைத்தேன். தன்னிடம் இருக்கும் சிறப்பை எண்ணி மகிழ்ச்சியாக இருப்பதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை எண்ணி என்ன பயன் என பிரம்மா மயிலுக்கு அறிவுரை கூறினார். மயில் ஒரே கவலையா இருந்துச்சு. அதனைப் பார்த்த பிரம்மா, "என்ன மயில், என்ன ஆச்சு? எதற்கு சோகமாக இருக்கன்னு?" கேட்டார். அதற்கு மயில் சொல்லுச்சு, "குயிலுக்கு இருப்பதைப் போன்ற இனிமையான குரல் எனக்கு இல்லையேன்னு சொல்லுச்சு. குயில் கூவினால் எல்லாரும் காது கொடுத்து கேக்குறாங்க. ஆனா நான் வாயைத் திறந்தாலே எல்லாரும் என்னைப் பார்த்து சிரிக்கிறாங்கன்னு சொல்லுச்சு." அதற்கு பிரம்மா சொன்னார், "அழகிலும் அளவிலும் நீ சிறந்து விளங்குகிறாய். உன் கயத்தில் மரகத வண்ணம் ஜொலிக்கிறது. நீ சிறகை விரித்தால் என்ன அழகு தெரியுமா?" என்றார் பிரம்மா. மயில் சொல்லுச்சு, "இருந்தும் என்ன பயன்? என்னால நன்றாக பாட முடியவில்லையே" என்றது மயில். பிரம்மா சொன்னார், "ஒவ்வொரு பறவைக்கும் ஒவ்வொரு சிறப்பை தந்தேன். உனக்கு அழகை கொடுத்தேன். கயதிக்கு பலத்தை கொடுத்தேன். குயிலுக்கு குரலை கொடுத்தேன். கருடனை நல்ல சகுனத்தின் அடையாளமாகவும் காக்கைக்கு கெட்ட சகுனத்தின் அடையாளமாகவும் படைத்தேன். தன்னிடம் இருக்கும் சிறப்பை எண்ணி மகிழ்ச்சியாக இருப்பதை விட்டுட்டு இல்லாத ஒன்றை எண்ணி என்ன பயன் என பிரம்மா மயிலுக்கு அறிவுரை கூறினார்.